நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/12/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 2:36 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:52 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:52 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள் இன்று முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகள் எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் நீங்க கேட்ட உதவிகளை செய்ய முன் வருவார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். திடீர் கோபங்களை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியம் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. எப்பொழுதும் இருப்பதை போலவே இருக்கக்கூடும். எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க தெளிவான சிந்தனை எடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். திடீர் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என்று எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. வெளி உலக பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நிறைவேறக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் உங்களுக்கு இன்று சந்தோஷம் நிலவக்கூடுங்க. கிருத்திகை சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடுங்க. கடுமையான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி நடை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்றும் செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். ரிஷப ராசினியர்கள் நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அலைமோதக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்குங்க. என்ற குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக
வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. விருந்தினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கொடுங்க. எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி ஏற்படக்கூடுங்க. வெற்றியும் கொடுங்க. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். யோகா பித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். செயல்பாடுகளை உங்களுக்கு வேகம் கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பொறுமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விட கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சுவாரஸ்யமான நாளாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்க கொடுங்க. கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். விரயங்களை எல்லாம் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள விரும்புவீர்கள். இன்று நடைபெறும் காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாக அமைந்துவிடக் கொடுங்க. வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. கூதுகளும் பிறக்கும் நாடே சொல்ல முடியும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இடையூறு ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கடன்களை வசூல் செய்யும் பொழுது பொறுமை வேண்டும். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் இன்று ஜாமீன் கழித்து மட்டும் போட வேண்டாம். வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். இன்று உத்தியோக நிமித்தமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. போட்டி பொறாமைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். மனம் சோர்வாக காணப்படக்கூடும். பெண்கள் இன்று வருமானத்திற்காக கொஞ்சம் சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட நல்ல பேர் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று புத்தி கூர்மை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பதட்டமாக இருக்குங்க. மனநிலையில காதல் கை கூடுமா கூடாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதலை பற்றி நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் நல்ல விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் ஏற்படக்கூடும். நினைத்த காரியத்தை இன்று நீங்க திறமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சியும் மேலோங்கி விட கொடுங்க. திருபாதிரை பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். குடும்ப விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக கூட்டும். அந்நிய தேச பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் உடன்பிறப்புகள் வகையில் உதவியில் கிடைக்கக்கூடும். கேட்ட உதவிகளையும் இன்று நீங்க செய்ய முன் வருவீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய கொடுங்க. கோவில் குளம் என இன்று வழிபாடுகள்ல நம்பிக்கை கூடும். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம் குறித்து யோசித்து எதையும் செய்யுங்கள். பணம் விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இந்த வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பழைய பிரச்சனைக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. நல்லதொரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். விட்டுப்போன வரங்கள் மீண்டும் வரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக காரில் ஈடுபடுவது மிக நல்லது. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்பட கொடுங்க. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பங்கள் கொஞ்சம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் சரி கட்டி விடுவீர்கள். எல்லா வேலைகளையும் இன்று கவனம் செலுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கண்டிப்பாக பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுயமரியாதை கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் கவலையாக காணப்படக்கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்பட கொடுங்க. பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய குணம் வெளிப்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பூசம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோ தினமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். என்று கூடுமான வரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. ஆயில்யம் என்று உங்களுக்கு மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தி இன்றி ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று நுட்பமான வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நேற்றைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவு கிடைக்க கொடுங்க. விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இன்று காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று முடிவுக்கு வரக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்க கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருப்பது மிக சிறப்பு. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான முடிவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்மறையாக இருப்பவரிடம் இன்று நீங்க விலகி இருப்பது நல்லது. வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவர்கள் மீண்டும் செயல்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் முடிவாக கொடுங்க. எதிர்ப்புகளை சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும்.
நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. சிரித்த முகத்துடன் இன்று காணப்படுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்வது நல்லது. மனக்கசப்புகள் கண்டிப்பாக தீருங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க கூடும். இன்று பெண்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் காணப்படுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம். உடைய வார்த்தைகளுக்கு என்ற மதிப்பு கொடுங்க. தெல்ல தெளிவாக இதிலும் ஈடுபடுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க கூடுங்க. உத்திரம். இன்று கவலை மறந்து செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. இன்று சுயமரியாதை கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுமூகமாக எல்லாம் இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பெயர் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். விரயங்களை சமாளிக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பண தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக பேசி இன்று நீங்க காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கடினமான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். குழப்பத்தில் இருந்த காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. இன்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்யக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடுங்க. என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். பாராட்டுகளும் கிடைக்குங்க. இன்று ஏற்றத்தாழ்வு இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். உங்கள் நிலையை நீங்க கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமிதம் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதுமில்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. என்று காதலை பொறுத்தவரை பதட்டமாக காணப்படுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற வாகன யோகம் ஏற்படக்கூடும். என்றோ செய்த வேலைக்கு இப்பொழுது நல்லதொரு பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. நல்ல மனசை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சுய கௌரவம் என்று மேலும் விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். அஸ்தம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சமாளித்து எடுக்கும் முடிவுகளை வச்சு இருக்குங்க. என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். என்று நீங்க தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனையின்றி மேலோங்கி விடக்கூடும். தனவரவு கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆதாயம் வரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிகளை புரிந்து உங்கள் நிலையை உயர செய்ய கொடுங்க. இன்று உங்களுக்கு காரியங்கள் சூடுபிடிக்கும். செல்வாக்கு மேலோங்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிந்தனை பலம் பெருகுங்க. நீங்கள் பார்க்க நினைத்த நபர் ஒருவர் இல்லம் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்குங்க. அதனால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு பரவலாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை இன்று முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் என்று சிறப்பாக இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலனில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். என்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். பக்குவமாக செயல்படுவீர்கள். சுவாதி பதட்டப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. உழைப்புக்கு உயர்வு உண்டாக கூட்டும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று யதார்த்தமாக காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கூடுங்க. விசாகம் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக நல்லது. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற முக்கிய முடிவில் நீங்க தெளிவாக ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. யோகமான நல்ல பலனும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். தகுதி திறமைக்கு ஏற்றாற் போல தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடுங்க. என்று ஏற்றமான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்.
திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும். பிள்ளைகளின் நலன் கருதி என்ற அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடனும் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிர்மறையாக சிந்தனை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர செய்ய முடியுங்க. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காத. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் செய்யும் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளை வெற்றி இருக்குங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கைகூடும். இந்த சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு பிறக்க கொடுங்க. அனுஷம். இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகளை கூட வேகம் இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நன்றிக்கு உட்பட்டவராக காணப்படுவீர்கள். பேச்சில் நிதானம் இருக்க கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கேட்டை. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபார போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க முடியுங்க. செல்வம் சேரும். செல்வாக்கு கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. என்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய சூழலும் இருக்கின்றது. வரவும் செலவும் சரிசமமாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு துரிதமாக செயல்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உங்கள் செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். தாமதமாகவே முன் வந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் வெளிப்படுத்துவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார போட்டிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். தனுசு ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் போட்டிகளை சமாளித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குங்க. பக்க பலமாக நண்பர்கள் இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடும். செல்வமிக்க சூழல் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். துயரங்கள் நீங்க, துன்பங்கள் நீங்க இறைவனை வழிபடுவது மிக சிறப்புங்க. பெண்கள் இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நோக்குடன் காணப்படுவீர்கள். செய்யக்கூடிய விஷயங்கள்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். என்ற காதலை பொறுத்தவரை துரிதமாக செயல்பட முடியுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் நெருங்கள். பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கனவுகள் நனவாக கொடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவர்கள்.
பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெறுவீர்கள். இடமாற்ற சிந்தனை இன்று மேலோங்க கொடுங்க. தைரியத்தோடு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். உடல் நலனை நீங்க நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள். முக்கிய பொறுப்புகளை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூராடம் நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். உடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடக் கூடுங்க. உத்திராடம் நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். பகைகள் இன்று விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி நடை போட முடியுங்க. வரவும் செலவும் உங்களுக்கு சரிசமமாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தைரியத்தோடு செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லோர் மனதையும் இன்று புரிந்து கொள்வீர்கள். எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று துரிதமாக செயல்படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. விழிப்புணர்ச்சியுடன் பணிகளில் இன்று ஈடுபடுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். செல்வாக்கம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நெருங்கியவர்களுடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுதி கிடைப்பீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கடன் சுமை கூட கண்டிப்பாக குறையுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய சூழல் இருக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். காதல் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் கொள்ளுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடியணை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் முக்கியம் கொடுப்பீர்கள். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செல்வம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. வாழ்க்கை தரமும் இன்று உயரக்கூடுங்க. கூடுதல் முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திருவோணம் இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். நினைத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகளிடம் கூடுதல் விழிப்புணர்ச்சி காட்டுவது நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாதனை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவ்விட்டம் இன்று சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெருக்கமான நபருடன் பொழுதி கழிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனை எல்லாம் ஓரளவு தீர்த்து கொள்ள முடியும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பயணங்கள் உங்களுக்கு சீரானதாக இருக்க கொடுங்க. வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தைரியத்தோடு செயல்பட்டு சாதனைகளை புரிய முடியுங்க. இன்று நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டி விடுவீர்கள். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் மாறக்கூடுங்க.
வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கவனமாக இருப்பது எதிலும் நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சல் எதிலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்றோ செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூடுங்க. மன வலிமை உண்டாகக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கும்பம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக குதூகலம் பிறக்கக்கூடுங்க. இன்று வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் புதிய நட்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்படாமல் முடிவெடுப்பதே சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் கண்டிப்பாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக காணப்படக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். சதயம் தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்தொரு ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. திறமையான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்குங்க. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். யோசியுங்கள், தெளிவான முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பக்குவமாக பேசிதான் இன்று காரியங்களை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். உடல் நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். துயரங்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சுமூகமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவது நல்லது. சிலருக்கு வீடு மாற்ற மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று கண்டிப்பாக இருப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள். சிறப்பாக பணிபுரிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு ஏற்படக்கூடும். கமிஷன் துறைகளில் லாபம் கிடைக்கும். முக்கியமாக பங்கு சந்தைகளில் கூட லாபம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சொத்து சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கண்டிப்பாக உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க.
பெண்கள் இன்று திறமையாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள். கைகூடும் வரை அமைதியை கைப்பிடியுங்கள். இன்று பொறுத்துக் கொண்டு எதையும் செய்வது நல்லது. காதலை பொறுத்தவரை வாதிடம் செய்ய வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறையுடன் இருக்க வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வழக்கமான பணிகளை நீங்க துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நேர்த்தியுடன் செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் ஏற்படக்கூடும். பாராட்டு மழையில் கண்டிப்பாக நினைவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் அனைத்திலும் சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.